Hi friends, ஃபேஸ் காமிச்ச வீடியோலாம் ரொம்பவே ரேரா தான் போடுவேன். இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ற காரணம் ஒரு வீடியோ பார்த்தேன். அது பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. உண்மையாவே நான் அவ்வளோ டயர்டா இருக்கேன். இப்போதான் ஒரு 5 kgக்கான கேக்கோட ஃபினிஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காரலான்ட்டு உட்காந்து வீடியோ ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு இந்த வீடியோ கண்ணில் பட்டுச்சு. இதை பத்தி பேசியே ஆகணும்ட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னன்னாக்கா டிவிக்கே தளபதி வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா அவங்க ஃபேன்ஸுங்க கிட்ட என்ன சப்போர்ட் பண்ற விதத்துல அவரோட சிம்பிளை வீட்டு வாசல்ல கோலமா போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே வந்துட்டு வீட்டு வாசல்ல கோலமா போட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரிதான் ஒருத்தர் அவங்க வீட்டு வாசல்ல கோலம் போட்டிருக்காங்க. இது என்ன தப்பு? ரோட்ல போறவங்க யாரோ ஒருத்தர் வந்துட்டு நீங்க எப்படி இந்த கோலத்தை போடுவீங்கன்ட்டு கேக்குறாங்க. அவங்க வீட்டு வாசல்ல அவங்க கோலம் போடுறாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஒரு கட்சி சின்னமா கூட போடலாம். அவங்களுக்கு பிடிச்சு போடுறாங்க. என்னோட தளபதி சொன்னாரு, சோ அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க போடுறாங்க. அவ்வளவு பெரிய கோலத்தை தண்ணி ஊத்தி அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வருது? ஒரு சின்ன கோலத்தெல்லாம் என் வீட்டு வாசல்ல போட்டு யாருன்னா அந்த மாதிரி அழிச்சா தெரிஞ்சு அதை ஸ்பாயில் பண்ணாலே எனக்கு அவ்வளவு கோவம் வரும். இவங்க வேணும்னுட்டு தண்ணி ஊத்தி விடுறாங்க. என்னங்க நியாயம்? இது என்னங்க கொடுமை? இதெல்லாம் எங்க போய் சொல்லுறது? உங்களுக்கு அவ்வளவு பயமா இருக்கு டிவிக்கே பார்த்துனாக்கா வெளியே வராதிங்க. யாருமே தளபதின்னு சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு இதுவா இருக்குன்னா வீட்டு வாசல்ல வந்தா இப்படிதான் இருக்கும். வெளியே போனா நாங்க எல்லாருமே 23rd அன்னைக்கு அவர் சொன்ன கோட் வேர்ட்ல தான் நாங்க ட்ரெஸ் போடுவோம். அன்னைக்கு வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கோங்க. ஒரு திருவிழா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கோங்க. பயப்படுற ஆளுங்க வந்துட்டு யாருமே வெளியே வராதிங்க பிளீஸ். இந்த மாதிரி வந்து எல்லாருமே ஹர்ட் பண்ணாதீங்க. சத்தியமா புரியல. ஒரு கோலம் அது என்ன பண்ணுச்சு உங்களுக்கு? அப்படி உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா உங்க வீட்டு வாசல்ல உங்க கட்சி சின்னத்தை கோலமா போட்டுக்காங்க. யாருமே கேட்க போறது இல்ல. புரியுதுங்களா? பிளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு அவ்வளவு நார்மலா ஒரு கட்சிக்காரங்களா? நாங்க ஒரு நார்மல் பீப்புளுங்க. இல்லங்க, எங்களுக்கு ஒரு ரசிகரா தான் போட்டான். வந்து நாங்க ஒன்னும் கட்சிக்காரங்க கிடையாது. நாங்க ஒன்னும் கட்சிக்காரங்க கிடையாது. நீங்க பேசுறது நான் வீடியோ எடுத்து வச்சுப்பேன். ஏன் நான் எங்களை போடக்கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீங்க போட்டோ எடுத்துக்க. அதை பத்தி எனக்கு கால் எடுத்துங்க. யாரும் போட்டோ கூட எடுத்துக்க. எனக்கு வந்து விசில் போடக்கூடாது. 4 நாள் நான் தண்ணி ஊத்துவேன். நீங்க எங்க வீட்டு வாசல்ல நீங்க அழிச்சிடலாம். நீங்க எல்லார் வீட்டு வாசல்லையும் போய் அழிக்க முடியாது. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து நீங்க சேவ் பண்ணலாம், தப்பு இல்ல. சேவ் பண்ணுங்க. அது ரொம்ப தப்பு. எங்க வீட்டு வாசல்ல உங்களுக்கு வந்து புரியல என்ன சொல்றீங்க? நாங்க ஒன்னும் கட்சிக்காரங்க கிடையாதுங்க. அதான் நாங்க ஒன்னும் கட்சிக்காரங்க கிடையாது.